இது சீல் அப்படிங்கிற ஒரு பொருள். வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள் உடஞ்சிருக்கும், அதெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. இதை பயன்படுத்துகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த பாக்கெட் அப்படியே கடையில் வாங்கிட்டு பாருங்கள், 2 பாக்கெட் உள்ளே இருக்கும். இது வந்து சின்னது, இதுலேயும் அதே போல் தான் 2 பீஸ் இருக்கும். நம்ம இதை பிரித்து எடுத்துக்கணும். ரெண்டுமே வேறு வேறு கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒட்டும் பொழுது தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. இது பாருங்கள், கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இப்போ நம்ம ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். இதை பயன்படுத்திட்டு கையை நல்லாவே சுத்தம் பண்ணிக்கணும், ஏன்னா இது ஒரு கெமிக்கல் தான். இதை மிக்ஸ் பண்ணும் பொழுது ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு டார்க் கலராக கிடைக்கும். இது சின்ன பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு மாதிரி குழக்குழன்னு பிணைஞ்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இது 2 ஒன்று சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அதில் ஒரு சூடு கிளம்பும். அதுதான் சரியான டைமு நம்ம எந்த ஒரு பொருளையும் ஒட்ட வைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் PVC பைப்லைன் ஒன்று அப்படியே தண்ணி லீக் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு தான் நான் இதை ஒட்ட வைக்க முயற்சி பண்ணினேன். பாருங்கள், இது அப்படியே லீக் ஆகிட்டே இருக்குது, கீழே அப்படியே தண்ணி சுட்டிகிட்டே இருக்குது. நம்ம இப்போது ப்ளம்பரை கூப்பிட்டு பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா இப்போ ப்ளம்பர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல, சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க. இதை நம்மளே எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேட் வாலை நிறுத்திட்டு அந்த பைப் லைனில் தண்ணி வராமல் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே இதுக்கு விடை கிடைக்கும். இது அந்த பகுதியில் நல்லா ஒட்டி விட்டுடலாம். அந்த பசைத்தன்மை போகிறதுக்கு முன்னால் ஒட்டணும், அப்படின்னா நல்லாவே பிடிச்சிக்குதுங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நல்லா பைப்பை ஒட்டி நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கு மேலேயும் நான் இன்னொரு லேயர் 2 பாண்டிங் மாதிரி போட்டிருந்தேன். நல்லாவே காஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிருச்சு. இது இப்போ நான் ஒட்டிகிட்டு இருக்கும் பொழுது அதோட குள தன்மை இருக்குது. அதே போல் ரொம்ப சூடாக இருந்தது அந்த சீல். கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லாவே சுற்றிலும் ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே ஒட்டியாச்சு. ஈரம் போகிறதுக்கு முன்னால் ஒட்டிடணும், அதுக்கப்புறம் ஒட்டுனா கலண்டு விழுந்துடும் அதுவே. நல்லாவே பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம கேட் வாலை ரிலீஸ் பண்ணிவிட்டு தண்ணி சொட்டுதான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கொஞ்சம் கூட ஒழுகலை. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. யார் வேணாலும் இதை பண்ணலாம். குழந்தைங்க கையில் இந்த பொருள் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு கெமிக்கல் தான். இதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்கள் வீட்டில் இது போல் பைப்லைன் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீல் ரொம்பவே உபயோகமானதாக இருக்குது. சின்ன சின்ன உடைஞ்ச பொருட்கள் ஒட்டுறதுக்கு, இந்த PVC பைப்லாம் ஒட்டுறதுக்கு எல்லாமே. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.